மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்கும் சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரியோட சீக்கிரம் சேரணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இங்க விஜய் ரொம்ப சந்தோஷமா தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா, நான் காவேரி போய் கூப்பிட்டு வர போறேன் அப்படி சொன்னதும் தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம்பா. இப்ப நீ போய் கூப்பிட்டேன்னா கண்டிப்பா சாரதா மனசு மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுப்பா அப்படி சொல்லிட்டு தாத்தா பேசிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி இருந்துகிட்டு, அவ எதுக்கு இப்ப இங்க இந்த வீட்டுக்கு வரணும், அவள எதுக்கு நீ கூப்பிட்டு வர போற, அவளால தானே உனக்கு இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா, கல்யாணி அமைதியா இருக்க மாட்டியா, எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இப்பதான் விஜய் முகத்துல சந்தோஷமே வந்திருக்கு, அவன் போய் காவேரி கூப்பிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட தாத்தா சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, பாட்டி எதுக்காக பாட்டி காவேரி வர வேண்டாம் சொல்றீங்க, காவேரி என்ன பண்ணா, எல்லாத்துக்கும் அந்த பசுபதி தானே காரணம் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக, அந்த காவேரி இந்த வீட்டுல இருக்கிறதுனால தானே உனக்கு பிரச்சனை வருது, காவேரி இந்த வீட்டுக்கு வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. கல்யாணி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, காவேரி விஜய் கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் வந்து விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கும், இப்படி எல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்காத அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்லி பாக்குறாங்க. ஆனா கல்யாணி, நான் என் பேச்ச நீங்க எப்படி கேட்பீங்க, கேட்க மாட்டீங்கல்ல, என்னமோ பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்த கிளம்பி போயிடுறாங்க. இங்க விஜய் இருந்துகிட்டு, தாத்தா பாட்டி ஏன் இப்படி சொல்றாங்க தாத்தா அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. அவ நீ ஜெயிலுக்கு வரைக்கும் போயிட்டு வந்தல, அதனால அந்த வருத்தத்துல இருக்கிறா, எல்லாமே அவ காவேரி என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் நல்லா மாறிடுவா அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. சரி, காவேரி உங்க கூட சேர்ந்து வீட்டுக்கு வர்றதுக்கு சம்மதம் சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போது, சரின்னு சொல்லிட்டா தாத்தா, அவ சரின்னு சொன்னா அவங்க அம்மா எந்த இதுவும் சொல்ல மாட்டாங்க, எப்படினாலும் காவேரி என் கூட அனுப்பி வச்சுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அவனே ரொம்ப சந்தோஷம்பா, நீ காவேரி கூப்பிட்டு வாப்பா, பாட்டி ஏதோ நினைச்சுக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீ ஒண்ணும் போகாம இருந்துடாத, போய் போய் கூப்பிட்டு வா காவேரியா அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே சரிங்க தாத்தா அப்படி சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அங்க உடனே பாட்டியும் விஜயோட சித்தியும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நம்ம சொன்னதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இப்ப நீ என்ன பண்ற, நேரா காவேரி வீட்டுக்கு போற, எப்படியும் விஜய் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா தான் ஆகும், அதனால நீ வேகமா போயிட்டு அங்க சாரதா கிட்ட போய் பேசி இனிமேலும் காவேரிக்கும் விஜய்க்கு என்ன சம்மதம் இல்ல அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. நான் காவேரி மீட் பண்ணி காவேரி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரிங்கம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சிட்டியும் கிளம்பி போறாங்க. இங்க பாட்டி இருந்துட்டு காவேரிக்கு கால் பண்றாங்க. இங்க காவேரி விஜய் வந்து தன்னை கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பாட்டி கிட்ட இருந்து போன் வந்ததும் பாட்டி எதுக்காக கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு காவேரி அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணிட்டு, என்ன பாட்டி கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கோவிலுக்கு வர முடியுமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க பாட்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே சாரதா இருந்துகிட்டு, எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறா, எனக்கும் இல்லாம காவேரி இப்படி இருந்து பார்த்ததே இல்லையே, இப்படி இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, என்னாச்சு காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி முகத்துல சந்தோஷம் வந்திருக்கு, அது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. கங்கா இருந்துட்டு, இப்படியே சந்தோஷமா அவ எப்பயுமே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க காவேரி கோவிலுக்கு வராங்க. அங்க பாட்டியும் வந்துடுறாங்க. காவேரி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எப்படியாவது விஜய் எங்க வீட்டுக்கு வந்ததும் அம்மா வந்து சம்மதம் சொல்லிடணும், அம்மா சந்தோஷமா என்ன வந்து விஜய் கூட அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க பாட்டி வந்ததும் பாட்டி கிட்ட பேசுறாங்க. எதுக்கு பாட்டி என்ன வர சொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே பாட்டி இருந்துகிட்டு, நீ விஜய் கூட சேர்ந்து வாழ போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா பாட்டி, நான் வீட்டுக்கு விஜய் கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்றாங்க. உடனேவும் நீ அந்த வீட்டுக்கு வரவே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு பாட்டி சொன்னதும் இங்க காவேரி ஷாக் ஆயிராங்க. என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ காவேரி விஜய் கூட சேர்ந்து இருந்ததுனாலதான் இத்தனை நாளா விஜய்க்கு பிரச்சனை மேல பிரச்சனை, பாவம் நீயும் உங்க வீட்டுல உள்ளவங்களும் விஜய போட்டு படுத்தி எடுத்துட்டீங்க அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உன்னை காவேரிக்கு என்ன பேசனே தெரியல, அழுதுகிட்டு இருக்காங்க. உன்னையும் இன்னைக்கு விஜய் கூப்பிட வருவான், ஆனா நீ விஜய் கூட வீட்டுக்கு வரக்கூடாது, ஏதாவது சொல்லி நீ வரமாட்டேன்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. காவேரி அப்படின்னு நின்னுட்டு இருக்காங்க. உடனே நீ விஜய் கூட வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னதும் காவேரி அழுகுறாங்க. என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க, விஜய் என்ன கூப்பிட்டு வருவாங்க, நான் நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம்னு சொல்லிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் சொல்றீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் பாட்டி அப்படி சொல்லி கேக்குறாங்க. நீ என்ன தப்பு பண்ணல, நீ ரொம்ப நல்லவதான், ஆனா நீ அந்த வீட்டுக்கு வர்றது எனக்கு பிடிக்கல, நீ வந்ததுனாலதான் எங்க விஜய்க்கு அவ்வளவு பிரச்சனை அந்த பசுபதி கிட்ட இருந்து, பாவம் விஜய் நீ விட்டு விலகி போனாதான் அவனை பிடிச்ச பீடையெல்லாம் விலகி போகும், அதுக்காக தான் சொல்றேன், நீ விஜய் விட்டு பிரிஞ்சிடுவேன், விஜய் பக்கமே வரமாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேக்குறாங்க. உடனே காவேரி வேற வழி இல்லாம பாட்டிக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த நேரத்துல பாட்டி இருந்துட்டு, நான் சொன்னதுனாலதான் நீ வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது, விஜய்க்கு இதை பத்தி எந்த விஷயமும் தெரியக்கூடாது, நீ அதான் விஜய் விட்டு விலகுற மாதிரி காமிச்சு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி அழுதுகிட்டே இருக்கிறேன். இத்தனை நாளா நான் விஜய் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தேன், இப்ப விஜய் கூட சேர்ந்து வாழ போகலாம்னு சொல்லி முடிவெடுத்தா
நீ விஜய் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்கிறியா? என்ன கடவுளே நீ இப்படி பண்ற? அப்படி சொல்லிட்டு காவேரி அழுகுறாங்க. என்ன என் குழந்தை அவங்க அப்பா கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே கோவில்ல உட்கார்ந்துடுறாங்க. இங்க விஜயோட சித்தி இருந்துட்டு சாரதா வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்திய கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி வந்திருக்கேன். அதாவது எந்த காரணம் கொண்டோ காவேரி விஜயோட சேர்ந்து வாழக்கூடாது. விஜய் காவேரிய நிரந்தரமா பிரிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க முடிவெடுத்திருக்கோம் சொல்லிட்டு விஜயோட சித்தி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இங்க சாரதா குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. கங்கா இருந்துகிட்டு என்னங்க திடீர்னு வந்து நீங்க எப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? விஜய் உங்ககிட்ட சொல்லி விட்டாரா காவேரியோட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு? நீங்களாவே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேக்குறாங்க. உடனே இங்க சாரதாவும் எதுக்குமா இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாருங்க காவேரி விஜயோட வாழ்க்கையில வந்ததுனாலதான் விஜய்க்கு பிரச்சனை மேல பிரச்சனை. நீங்களே வந்து விஜய் அவ்வளவு செஞ்சு தூக்கி எறிஞ்சு பேசுற மாதிரி அத்தனை திட்டிட்டு வந்தீங்க. இன்னும் விஜய் ஏத்துக்கிற மனநிலை உங்களுக்கு வரல. அப்படி இருக்கும்போது காவேரி இனிமேலும் விஜயோட சேர்ந்து வாழ வேண்டாம். விஜய் இத்தனை நாளா அந்த பசுபதினால ஜெயில வேற இருந்தான். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? காவேரி தான். காவேரினாலதான் வந்து விஜய்க்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. தயவு செஞ்சு இனிமேலும் காவேரியை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடாதீங்க. காவேரி விஜயம் நேரமா பிரிக்கிறதுக்காக நாங்க முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்தி சொல்றாங்க. உடனே இது விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது நாங்க சொன்னா விஜய் கேட்டுக்குவான். நீங்க உங்க பொண்ணு கிட்ட சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. நாங்க விஜய் கிட்ட சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்தி சொல்றாங்க. சாரதா வந்துட்டு என்னங்க இத்தனை நாளா நான் பிடிவாதமா காவேரிய விஜய் தம்பி கூட சேர்ந்து வாழ விடாம பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க திடீர்னு இப்படி வந்து சொல்றீங்களே என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இத்தனை நாளா வீம்புக்கு தானே எல்லாரும் பிடிவாதமா காவேரியும் விஜய் சேர விடாம பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இனிமேல் நிரந்தரமா அதே பண்ணிடுங்க. அததான் நாங்க சொல்றோம். இனிமேலும் நீங்க மனசு மாதிரி எங்க வீட்டுக்கு எல்லாம் வர வேண்டாம். அது எதுக்கு இத்தனை நாளா நீங்க பிடிவாதமா எப்படி ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருந்தீங்களோ அதேதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்தி சொல்றாங்க. உடனே சாரதா வந்துட்டு அழுகுறாங்க. இப்படி நானே காவேரியோட வாழ்க்கையை பாழாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. பாட்டியும் என்னம்மா நீங்க சொல்றீங்க? விஜய் தம்பி அப்படி சொன்னாரா? விஜய் தம்பி காவேரி மேல உயிரே வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரு இப்படி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தி கிட்ட சொல்றாங்க. விஜய் வந்து காவேரியை கூட்டு போறேன்னு சொன்னாலும் நீங்க காவேரி அனுப்பி வைக்க முடியாதுன்னு சொல்றீங்க. அப்படி ஏதாவது காவேரியே விஜய் கூட அனுப்பி வைக்கணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா நாங்க வேற மாதிரி முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும். நான் சொல்றதும் சொல்லிட்டேன். அப்படி காவேரி அந்த வீட்டுக்கு வந்தாலும் அவன் நிம்மதியா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போடுறாங்க. எங்க பாட்டி சாரதா எல்லாரும் அழுகுறாங்க. பாட்டி இருந்துகிட்டு என்னடி அவ்வளவு சந்தோஷமா காவேரி இருந்தா அந்த பையன் வீட்டுக்கு கூப்பிட வரேன்னு சொல்லி இருந்ததுனாலதான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாளா? இப்பதாண்டி தெரியுது. இப்ப போயிட்டு அவகிட்ட இவங்க சொன்னதெல்லாம் சொன்னா அவ எப்படி வருத்தப்படாம இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழுகுறாங்க. சாரதா இருந்துகிட்டு நானே பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிட்டேனே. இதனால பிடிவாதம் பிடிச்சதுனாலதானே ரெண்டு பேரும் சேராம தனித்தனியா இருந்தாங்க. என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் பொண்ணு அந்த பையனோட சேர்ந்து வாழாம இருந்தா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தாண்டி. நான் தான் என் பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அம்மா அழாதம்மா. இதனால நானும் சொல்லி பாட்டேன் இல்லம்மா, நீ கேட்கவே இல்லை. காவேரிய விஜய் கூட சேர்த்து வச்சிருந்திருக்கலாம். விஜயே தப்பா நினைச்சோம் நம்ம காவேரிய நம்ம கூப்பிட்டு வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஆயிடுச்சு. விஜய் எப்படிப்பட்டவர்னு நமக்கு தெரிஞ்சும் நம்ம அதை புரிஞ்சுக்காம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை மட்டும் நம்ம எப்படிதான் காவேரி கிட்ட சொல்ல போறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல விஜய் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னதும் என்கிட்ட என்ன பேசணும் தம்பி, நீங்க கிளம்புறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்ல அத்தை நான் காவேரி கூப்பிட்டு போகணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது காவேரி இங்க இல்ல, அவ வெளியில போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அத்தை நான் கூட்டு போறேன், அவ இங்கதான் இருந்திருப்பா, அவ எப்படி வெளியில போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. அவ இங்க இல்ல, அவகிட்ட நீங்க பேசாதீங்க, அவகிட்ட பேசுறத இதுவே கடைசியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. என்ன அத்தை என் பொண்டாட்டி நான் கூட்டு போக வந்திருக்கேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கூட்டு போய் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதாக்கு என்ன பண்ணன்னு தெரியல முடிச்சிட்டு இருக்காங்க. சரி எப்படி நல்லா நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.